ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய தினத்திலே நாம் பரிசுத்த ஆவியின் பண்டிகை பெந்தைகோஸ்தே பண்டிகை என்னும் நாளை அனுசரிக்கிறோம். பெந்தைகோஸ்தே என்பது இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு அப்புறம் 50வது நாள் பெந்தைகோஸ்தே நாள் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுக்குலத்துக்கு அருளி செய்யப்பட்ட நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை நினைவுறுத்தக்கதாக இன்று நாம் அந்த பெந்தைகோஸ்தே பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி பொழிந்தருளினாரோ அப்படியாய் நாம் ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு நிரந்தரமாக தங்கிய நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறீர், நீர் எங்களை வழிநடத்துகிறீர், நீர் எங்களை தேற்றுகிறீர் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த தினத்திலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் பாமாலை 276வது பாடலை பாடுவோம். பாமாலை 276. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை போகாதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளோம். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியோம். பிரியமான மக்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாக்கிக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும்
இந்த தருணத்திலே நம் பாவங்களை அறிக்கையிடுவது நமது கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடைகளை போல நான் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவையை செய்யாமல் செய்யத்தகாதவையை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியம் உள்ள குற்றவாளியே எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்வது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனிவர்களுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம். ஆமென். பகமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் வானத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்டவருடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இட்டு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க வகைவாய் வாரும். ஆண்டவரே, சமயம் பண்ண தேவரீரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கென்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 146. சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் கட்சிக்கு திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். அவருடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கின் வழியை கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாடுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் யாவும் சேர்ந்து 14ஆம் பக்கத்தில் உள்ள நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வாயிலாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார்.
பொதுக்காலத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆண்டை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ உத்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியின் திருநாளுக்குரிய சுருக்க ஜெபம். தேவனே, இதை போலத்த ஒரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய வழியினாலே விசுவாசம் உள்ள உம்முடைய ஜனத்தின் இதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றங்களினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதாகாலம் ஜீவித்த அரசாளிக எங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். விஷ வியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆகணும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக அடஞ்சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்கரித்து பின்பு உமது இறக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷ வியாதியினாலே வாங்கிக் கொள்ளப்படுகிற 7 பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவர்கள் எங்களுக்கு இறக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்காரதூதனுக்கு கட்டளையிட்டது போல் இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதி எங்களை விட்டு நீக்கியறோம். ஆமென். சமாதானத்திற்காக மேக சிந்தைய தேவனே, உண்மையாகவே நித்திய ஜீவன் உண்மை சேவிப்பதே மெய்ச்சுவாதீனம். தேவியரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதலியாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நலமினால் எங்களை காப்பாற்றியறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருள் செய்வேன் என்று வாக்களிக்கிறீர்கள். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிவி மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமென். செய்திக்கு ஆரம்பமாக நாம் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 139வது பாடலை பாடுவோம். பாமாலை 139. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு அறிவுரையாக கூறுகிறார். நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறுகிறார். சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாகி நாம் 2 விதங்களிலே சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒன்று, ஆவிக்கு ஏற்ற சாட்சிகள், ஆவிக்குரிய காரியங்களிலே சாட்சிகளாக வாழ்தல். இரண்டாவது, உலகத்துக்குரியவைகளிலே சாட்சிகளாக வாழ்தல். கிறிஸ்தவர்களாகி நாம் இந்த 2லுமே சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் நாம் சாட்சிகளாக வாழும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும், அவருக்கு மகிமை சேர்க்க முடியும், அவருக்கு புகழ் சேர்க்க முடியும். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் எப்படி சாட்சிகளாக வாழ்வது என்று பார்ப்போம். அப்படின்னா, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அருளப்படுவதற்கு முன்பாக, அதாவது இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு அருளப்படும் முன்பதாக அவர்கள் எப்படி அந்த சீஷர்கள் இருந்தார்கள் என்று வேத பகுதி நம்ம பார்த்தோம். அப்படின்னா, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஒருமனப்பட்டிருந்தார்கள், அடுத்து ஜபத்திலும் வேண்டிக் கொள்வதிலும் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பதாக, இந்த உலகத்திற்கு வந்த பின்பதாக, அதாவது பெந்தேகோஸ்தே நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள், அதாவது சீஷர்கள் மற்றும் விசுவாசிகள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்க பார்த்தோம்னா கொஞ்சம் அதை விட கூட உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜபம் பண்ணுதல், அந்யோன்யம், ஒரே மனசாட்சி. ஆக இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்க, முதலாவதாக நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்றால் முதல்ல நாம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருக்கும் ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஒன்னஸ் எதில இருக்க வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நாம் கட்ட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நாம் கட்ட வேண்டும். அவருடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டிய எண்ணமா காணப்படுகிறது. எப்படி அப்படின்னா, அவருடைய சித்தம் நாம் செய்யும் பொழுது, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும் பொழுது கடவுள் மகிமைப்படுகிறார், நாம கடவுளுக்கு மகிமை சேர்க்கும் பாத்திரங்களாக காணப்படுகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம இதை இந்த அடிப்படையில தான் நம்ம மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். ஒவ்வொரு நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களில் மிஷினரிகளை அனுப்புகிறோம். இப்படியா வசனத்தை நாம் போதிக்கிறோம். எல்லா காரியங்களும் இதன் அடிப்படையில தான் நம்ம செய்யறோம். ஏன்னா நம்ம எதுல ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யத்தை வளர்ப்பதிலே அல்லது விருத்தியாக்குவதிலே நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் அனைவரும் ஒருமனதோடு காணப்பட வேண்டும். அந்த ஒருமனப்பாடு இருக்கும் பொழுது நம்ம இடத்துல எப்படி இருக்கும்? ஐக்கியம் காணப்படும். அப்ப நமக்கு நம்ம என்ன எல்லாமே கடவுளுடைய ராஜ்யத்துக்கு விருத்திக்காக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செயல் செய்தாலும் கடவுளுக்கு பிரியமாக கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியங்களை நாம் செய்வோம்.
இல்லையா? அவருடைய ராஜ்யம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நாம எப்படி இருக்கணும்? அவருக்கு சாட்சிகளா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக இந்த ஒருமனப்பாட்டுல இருக்கணும். ரெண்டாவது, அந்யோன்யத்துல ஒருமனப்பாடு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்யோன்யம் வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே எண்ணம் இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒரே சிந்தையோட இருக்கும் பொழுது எல்லார்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி பழக ஆரம்பிக்கிறோம். அடுத்தபடியாக உபதேசத்திலும் உபதேசம் என்றால் என்ன? கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் சீடர்களுக்கு என்ன உபதேசித்து சொன்னாரோ அந்த உபதேசங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும், அந்த உபதேசங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த உபதேசங்களுக்கு சீடர்கள் விசுவாசிகளுக்கு விளக்கமாக எல்லா காரியங்களையும் அறிவித்தார்கள். அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மலை மீது செய்த பிரசங்கம் மற்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலே சொல்லிய உவமைகள், இதன் மூலமாக விசுவாசிகளுக்கு இந்த உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, அந்த காலத்துல சீஷர்கள் இருந்தாங்க, உபதேசம் பண்ணாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம அநேகமாக ஏராளமான கள்ள போதகைகள் வந்ததுனால யாருடைய உபதேசத்தை நாம் கேட்பது, யார் உபதேசம் சரியான உபதேசம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இப்ப எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. சிலர் சொல்றாங்க பிராஸ்பரிட்டி காஸ்பல்ங்கிறாங்க, சிலர் கடவுள் நமக்காக எல்லா பாடுகளும் அனுபவித்து விட்டார், நமக்கு இன்னும் கஷ்டமே இல்லை, நமக்கு வளமான வாழ்வு தான், கடவுளாகத்தான் விரும்புகிறார் அப்படின்னு ஒவ்வொரு டாக்டரின்ஸ முன்வைத்து பேசுகிறார்கள். ஆனா பாருங்க, நமக்கு இன்றைய காலகட்டத்திலே உபதேசம் எதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்திலே நம்ம உபதேசம் எதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே தான் நம் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய உபதேசங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வேத வாக்கியங்களை பற்றி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது இந்த மாதிரி கூறுகிறார். நமக்கு நாம் எல்லோரும் சும்மா நம்முடைய வசதிக்கேற்ற போதவர்களுடைய பிரசங்கத்தை கேட்காம பேக் டு பைபிள், வேதத்திற்கு திரும்புவோம். வேதம் என்ன சொல்கிறது, யார் என்ன சொன்னாலும் அதை வேதத்தின் அடிப்படையிலே நாம அதை நிறுத்து பார்க்கும் பொழுதுதான் அது சரியான உபதேசமா கள்ள உபதேசமா என்று தெரிகிறது. அதனால நம்ம என்னதான் தரிசனத்தை கேட்டாலும் கடவுள் நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும்னா நம்ம என்னதான் பண்ணணும்? வேத வாக்கியங்களின் மூலமாக தான் உபதேசிக்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆக இந்த வேத வாக்கியங்கள் தான் நம்மை இன்றைய காலகட்டத்தில் உபதேசிக்கிறது. ஆகவே அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் முதல்ல 42 வசனம் பார்த்தா உபதேசத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இன்றைய காலகட்டத்திலே வேத வாக்கியங்கள் தருகிற உபதேசத்திலும். முதல்ல என்ன பார்த்தோம்? ஒருமனப்பாடு பார்த்தோம், அந்யோன்யம் பார்த்தோம். அடுத்து உபதேசம், எப்படிப்பட்ட உபதேசத்துல நம்ம இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த உபதேசத்தை தருவது என்னதான் தருது? நமக்கு இந்த வேத வாக்கியங்கள் தான் தருது. கடவுள் அழகா நமக்கு வேத வாக்கியத்தை இந்த பைபிள கொடுத்திருக்காரு. இந்த வேதத்தின் அடிப்படையிலே நம்ம அது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கடவுள்கிட்ட உபதேசத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அதன்படி நாம செய்யவும் அழைக்கப்படுகிறோம். உபதேசத்தை நம்ம படித்தத
பிராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தவும் நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்பதான் நம்ம கேட்டதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம பைபிளை வாசிக்கிறோம், இதை செய்யன்னு கடவுள் சொல்றாரு. அதை நம்ம செய்யும் பொழுதுதான் அதுல நமக்கு அது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல ஜபம் பண்ணுதலில், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தடுத்திருந்தார்கள். ஜபம்னா என்ன, வேண்டுதல் என்ன, ஒன்னும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. ஜபம் என்பது நமக்காக கடவுள் இடத்திலே நாம கேட்பது. நமக்கு என்ன வேணுமோ, நம்முடைய தேவைகளையோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில முன்னேற்றம் வேண்டும், கடவுளை என்னை பரிசுத்தமாக்கும், இப்படி நம்மளை பற்றிய நமக்கு உரிய காரியங்களை கடவுளத்தில் கேட்கிறது தான் ஜபம். நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்காக நாம் கடவுளத்தில் கேட்பது என்னது, ஜபம். வேண்டுதல் என்பது மற்றவர்களுக்காக நாம் செய்கிற ஜபம். மற்றவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது கொள்வதுதான் அது வேண்டுதல். மற்றவர்களுக்காக நம்ம கரிசனையோடு, ஆத்ம பாரத்தோடு, ஐயோ இத்தனை மக்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லையே, இந்த மக்கள் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறார்களே, இப்படி தகாத காரியங்களை நடப்பிக்கிறார்களே என்று மற்றவர்கள் மீது நாம் கரிசனை கொண்டவர்களாக, ஆத்ம பாரம் கொண்டவர்களாக, ஐயோ இப்படி அழிந்து கொண்டிருக்கிற என்னுடைய சமுதாயத்தின் மக்களுக்காக கடவுளே நீர் ஏதாவது செய்யுமாண்டவரே அப்படின்னு நம்ம கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இதுதான் வேண்டுதல். இந்த ஜபமும் வேண்டுதலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கணும். நமக்காக ஒரு நாளைக்கு 10 நிமிஷமோ 30 நிமிஷம் ஜெபம் பண்ணோம்னா, மற்றவர்களுக்காக கண்டிப்பாக அந்த 30 நிமிடங்கள் ஜெபிக்க வேண்டும். இதுல இன்னும் இந்த வேண்டுதலை பத்தி இன்னும் கொஞ்சம் கிளியரா நான் சொல்லணும் அப்படின்னா, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தியனவனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆக நம்ம வேண்டுதல்கள் யாருக்காக இருக்க வேண்டும் என்றால், நம்மை ஆளுகிறவர்கள், நம்மை வழிநடத்துகிறவர்கள், முதலமைச்சர், பிரதம அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நீதிமன்ற நீதிபதிகள், இவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்படி நம்ம வேண்டுதல்களை ஏறெடுக்கும் பொழுதுதான் நம்ம சமுதாயத்துல அமைதி உள்ளவர்களாக, கலகம் இல்லாம அமைதியா ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் அவசியமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டங்களில் நம்ம வேண்டுதல்கள் அதிகமாக செய்யாத காரணத்தினாலே தேசத்திலே அநேக பாவங்கள் பெருகிவிட்டன, அநேக நடக்கக்கூடாத சம்பவம் எல்லாம் நடக்குது இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை நம்மளால ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மிக மோசமான காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்துல, நம்ம நாட்டுல, நம்மை சுற்றியுள்ள இடங்கள்ல நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் மற்றவர்களுக்காக செய்யும் ஜபம், அதாவது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் எல்லா அரசு அதிகாரிகளும், ஆளுகிறவர்கள் தத்தம் கடமைகளை அவர்கள் ஒழுங்காக செய்ய முடியும். கடவுள் அதிகாரிகள் மூலமாக நமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு முடியும். நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதும், அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது மாத்திரமே கடவுள் அவர்கள் மூலமாக கிரியை செய்ய முடியும். அப்பதான் அந்த ஆட்சியாளர்கள் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள்.
கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு யோசிப்பார்கள், செய்ய மாட்டாங்க. நாம அப்படியாய் நாம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்படி நாம செய்யும் பொழுது நாமும் ஜெபத்தின் மூலமாக நாம் நல்லா இருக்க முடியும். வேண்டுதல் மூலமாக நம்முடைய சமுதாயம் அமைப்பு நல்லா இருக்கும். நீதிமன்றங்கள் தங்களுடைய வேலைகளை கரெக்டா சரியாக செய்ய முடியும். காவல்துறை அதிகாரிகள் அந்த பணியை அவர்கள் செவ்வனே செய்ய முடியும். எந்த விதமான சுய லாபத்திற்காக எதையும் அவர்கள் செய்துவிடாதபடி உண்மையாக நீதி எதுவோ அதை அவர்கள் நடப்பிக்க முடியும். இப்படியாய் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய சமுதாயத்தை நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக சாட்சிகளாக வாழ வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா என்ன பார்த்தோம்? ஒன்னு ஒருமனப்பாடு, இரண்டாவது உபதேசம், மூன்றாவது ஜெபம், வேண்டுதல். ஆக இந்த 3 காரியங்களிலும் நாம ஊன்றி கட்டப்படும் பொழுது நம்முடைய சாட்சி, நம்மை குறித்த கடவுள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்வாரு? நல்ல ஒரு சாட்சியை கடவுள் நம்ம குறித்து சொல்ல முடியும். சரி, இது ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம சாட்சிகளா இருக்கும். அடுத்து உலக காரியங்கள்ல எப்படி சாட்சியாக வாழ்வது என்றால், கிறிஸ்தவர்கள் இந்த 2 காரியங்களிலும் சாட்சியாக வாழ வேண்டியது 100க்கு 100 அவசியமான ஒன்று. இல்ல நான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனா என்னுடைய தொழில என்னுடைய வேலை செய்யற இடத்துல நான் இருக்க முடியாது, அது உலகத்துக்கோடு ஒத்து வராது, கிறிஸ்தவர்களா இருந்தா இதெல்லாம் செய்யாம இருக்க முடியாது. நோ, கிறிஸ்தவர்களா இருந்தா நம்ம உலகம் என்ன நியமித்திருக்கிறதோ நம்ம வேலையில, நம்ம தொழில, நம்ம அரசாங்கத்துக்கு 3 காரியங்களிலே நம்ம கரெக்டா நம்ம செய்யணும். நம்ம வேலை செய்யற ஒருவேளை தனியார் இல்ல அரசு பணியில இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அது நோ செகண்ட் தாட். அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வேலையை, பொறுப்பை எந்த விதமான காலம் தாழ்த்தப்படாமல் சுய லாபம் எதுவும் எதிர்பார்க்காதபடி கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம சாட்சியை காத்துக்கொள்ள முடியும். நம்ம மற்றவர்கள மாதிரி நம்ம சுயலாபத்துக்காக வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல அப்படியாய் நம்முடைய கரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகணும். எந்த விதமான எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. நம்ம உண்டு, வேலை உண்டு. யார் என்ன நமக்கு கட்டளை கொடுக்கிறாங்களோ அந்த வேலையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதுபோல எல்லா உலக சட்டங்களுக்கும் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். பிசினஸ் இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அரசாங்கம் விதித்து இருக்கிற எல்லா டாக்ஸையும் ஒழுங்கா கட்டித்தான் ஆகணும். ஐயோ அது இவ்வளவு போடுறாங்க, அவ்வளவு போடுறாங்க, அதெல்லாம் நம்மளால கட்ட முடியாது, கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய ஒழுங்கா டாக்ஸ் கட்டி ஒழுங்கா வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எந்த ரைடு வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எந்த அரசு அதிகாரி வந்தாலும் அவங்களுக்கு எந்த கையூட்டும் கொடுப்பதே கிடையாது. அப்படி ஆட்கள்லாம் மதுரையிலே இருக்கிறாங்க, நம்மளை சுற்றியே இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நிறைய பேர் நாம் பார்த்திருக்கோம். ஆக உலகத்திலே நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக வேலை செய்கிற இடத்துல, தொழில, அரசாங்கத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அரசாங்கம் நியமித்திருக்கிற எல்லா டாக்ஸையும் ஒழுங்கா, இன்கம் டாக்ஸா இருந்தாலும் சரி, எந்த டாக்ஸா இருந்தாலும் சரி, சரியாக எந்த விதமான ஒரு பொய்யான தகவலை அரசாங்கத்துக்கு அளித்து டாக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணவே கூடாது. நம்ம ஏதோ ஒரு கம்பெனி டாக்ஸ் கட்ட வேண்டிய டாக்ஸை குறைச்சு அந்த பணத்தை கையூட்டாக பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்பெல்லாம் குறைக்கிறோமோ அதெல்லாம் என்னது அரசாங்கத்துக்கு செய்கிற பெரிய துரோகம். அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நம்ம வேலையில சரியா இருக்கணும். அதுக்காக அவங்கள போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களை டார்ச்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன அரசாங்கம் நியமித்து இருக்கிறதோ அதை வசூலிச்சா போதும்.
அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வரும்பொழுதுதான் மற்றவர்களை காட்டிலும் நாம் வேறுபட்டவர்கள், இவர்கள் சரியாக இருப்பாங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்வாங்க, எல்லா கணக்கு வழக்கும் ஒழுங்கா வச்சிருப்பாங்க, அரசாங்கம் சொல்ற சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிவாங்க, எந்த ஒரு வயலேஷன் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு மற்றவங்க சொல்லும் பொழுதுதான் நாம கடவுளுக்கு சாட்சிகளாக இருக்கோம், கடவுளுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படியாக இது எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்தாவியானவர் இதை நடத்துவதற்கு வேண்டிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன வலிமையும் நமக்கு கொடுக்கிறார் என்று நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆக இந்த பரிசுத்தாவின் பண்டிகை ஆகிய இன்றைய தினத்திலும் பரிசுத்தாவின் செயல்பாடுகளை நம்ம உணர்ந்தவர்களாக, பரிசுத்தாவியானவர் எப்படி நம்மை சாட்சிகளாக நிலைநிறுத்துகிறார் என்பதை நம்ம இன்னைக்கு எப்படி என்று பார்த்தோம். முதலாவதாக ஒருமனப்பாடு, உபதேசம், அடுத்து ஜெபம், வேண்டுதல். இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும், தொழில உண்மையா இருக்கணும், வேலையில நம்ம உண்மையா இருக்க வேண்டும். இப்படி நாம இருக்கும் பொழுது கடவுளுடைய நாம மையப்படும், நாம சாட்சிகளா இருப்போம். நம்ம சாட்சிகளா இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கடவுளுடைய நாம மையப்படும் பொழுது கடவுளுடைய ராஜ்யம் விருத்தி ஆகுது. நீங்க ஒன்னும் வசனமே சொல்ல வேண்டியதில்லை, நம்மகிட்ட அவங்க கேட்க ஆரம்பிச்சுவாங்க, இது எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும். நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட மேலான வல்லமையை இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு இப்படி கடவுளுக்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். அதன் மூலமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவதாக. ஆமென். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 99வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 99. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பி தந்த அந்த நாளை நாங்கள் நினைவுகத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் பலத்திலே உமக்கு சாட்சிகளாக வாழ நாங்கள் எங்களை மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் சாட்சியின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படவும், சபைகளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் புதிதான ஆத்மாக்கள் இணையத்தக்கதாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோங்க. உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிறவர்களாக, உங்களுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோங்க. இப்பொழுதும் இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய தேவைகள் உண்டு. ஆண்டவரே, நீர் யாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவருடைய மன விருப்பங்களின்படி நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து நீர் அவர்களை ஆற்றி தேற்றிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத மெய்யான சந்தோஷத்தை அறிகிற எங்கள் தேவன் தாமே இந்த நேரத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பக்கத்திலே இப்பொழுது நீர் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஜெபித்து உம்மிடத்திலே ஜெபித்து எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான் என்ற வழியே அவர்கள் கேட்கிற எல்லா காரியங்களையும் நீர் அவர்களுக்கு வாய்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள், வியாதியினால் பிரச்சனைகள், குடும்பத்தை விட்டு தொலைவில் இருக்கிற பிரச்சனைகள், இப்படியாய் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவர்களுக்கு ஏற்ற நல்ல பலனை, நல்ல வாழ்வை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்பொழுதும் சுவாமி
எங்கள் தேசத்திலே உலகம் எங்கிலும் காணப்படுகிற இந்த வைரஸ்க்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த கொள்ளை நோய்க்காக வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவத்தின் நிமித்தமாக நீர் அனுப்பியிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக அவங்களுடைய சமூகத்தில மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் உம்முடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களும் நடப்பிக்க நீர் அவர்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அரசு அதிகாரிகள், நீதித்துறையில் பணி செய்கிறவர்கள், காவல்துறையில பணி செய்கிறவர்கள் யாவரும் தேசத்திலே நீதி நடப்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்து எந்த விதத்திலும் நீதி தவறாதபடி காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் மேலான அனுபவத்தை, மேலான ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்து சுயித்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் சார்பாக செய்யப்படுகிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும். சிறுவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியம், வாலிபர் மத்தியிலே, பெரியவர்கள் மத்தியிலே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே உமக்கு பயப்படும் பயத்திலே வளரவும், வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளவும் நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய மாட்டவங்க. நல்ல ஏற்ற வேலை வாய்ப்புகளை தாரும். திருமண காரியங்களை நீர் நல்ல முறையில நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவங்க. ஏற்ற மகன்களை பிள்ளைகளுக்கு தந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் மாட்டவங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலையை நீர் அவர்களுக்கு தந்து அவர்கள் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்க மாட்டவங்க. நல்ல தொடர்ந்து நல்ல குடும்பங்களை ஸ்தாபிக்கப்பட, திருச்சபைகள் இன்னும் வளமாய் கட்டி எழுப்பப்பட நீர் வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் செய்து வழிநடத்த மாட்டவங்க. ஆசீர்வதிக்கும் கூட இருக்கட்டும். எங்கள் சார்பாக வெளியிடங்களிலே பணி செய்கிற எல்லா மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். படித்தளங்களிலே அவர்கள் உமக்கென்று சாட்சிகளாக வாழவும், அதன் மூலமாக அநேக ஆத்மாக்களை சொந்தமாக்கிக் கொள்ளவும் நீர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து அவர்களை நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக மிஷினரிகள் எங்கள் திருச்சபைகளிலிருந்தும் எங்கள் தேசத்திலிருந்தும் எழுமத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்ப மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்ற அந்த உம்முடைய வார்த்தையின்படியே அல்புக்கு இன்னும் அநேக ஆட்களை நீர் தேடுகிறீர் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் இன்னும் அநேக வாலிபர்கள் எழும்பி அந்த அறுவடை பணிக்கு கடந்து செல்ல நீர் வாலிபரையும் உற்சாகப்படுத்த மாட்டவரே, வழிநடத்த மாட்டவரே. வகையிருந்த வாரம் முழுவதிலும் உடைய பிரசனம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. இறைவேளை நாங்கள் திருச்சபையிலே வந்து ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்து உமக்கென்று காரியங்களை சாதிக்கவும், சாட்சியாய் வாழவும், உங்களுடைய ராஜ்யத்துக்கு அநேக மக்களை பங்காளர்களாக மாற்றவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோங்க. இந்த வாரம் முழுவதிலும் உங்களுடைய காரணம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். எல்லா துதி கனமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமணத்தை உங்கள் மேல் பிரயாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்கி கடவர். கர்த்தர் தம்முடைய திருமணத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.